பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை நினைவு கூறும்படி செய்யும் எந்த ஒரு இடத்திலையும், ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலையும், நான் என் நாமத்தை நினைவு கூறும்படி செய்யும் ஒவ்வொரு இடத்திலையும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த இடத்திலையும் நான் உங்களிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறோமோ, எங்கெல்லாம் நினைவு கூறும்படி செய்கிறோமோ, அங்கெல்லாம் கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. நான் எங்கெல்லாம் என் பெயரை போற்றுகிறேனோ அங்கெல்லாம் நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் பெயர் நினைவு கூறப்படும் இடமெல்லாம் என் பலிபீடத்தை கட்டு, நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமம் நினைவு கூறப்படுகிற எல்லா இடங்களிலும் நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அழகான பிடிச்ச ஒரு மொழிபெயர்ப்பு, உங்கள் ஆராதனையில் என் பெயரை நான் போற்றும் இடமெல்லாம், உங்கள் ஆராதனையில் என் பெயரை போற்றும் இடமெல்லாம் நானே அங்கே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவன் அங்கு வருகிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் கர்த்தர் வருகிறார். அவரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருகிறார். அவர் வர்றது மாத்திரம் இல்லை, அவர் வந்து என்ன பண்ணுறாராம், அவரை உயர்த்துகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை நினைவு கூறும்படி செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளை, அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நினைவு கூறப்படும்படி அவருடைய பெயரை போற்றுகிற இடமெல்லாம், அவர் பெயர் நினைவு கூறப்படும் இடமெல்லாம், என் நாமம் நினைவு கூறப்படுகிற இடமெல்லாம், ஹல்லேலூயா. இந்த ஆண்டெல்லாம் தேவனுடைய நாமம் நினைவு கூறப்படுகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம். என் ஆராதனை, உங்கள் ஆராதனை என் பெயரை போற்றும் இடமெல்லாம். எஸ் லார்ட் ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த ஆண்டு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா அவரை நான் பிரஸ்தாபப்படுத்தணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும் நான் என் தேவனை போற்றணும் ஆண்டவரே. எங்கே நான் போற்றுகிறோனோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அன்பு தெய்வ ஜனமே, இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே, எங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறீங்களோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். அங்கே கர்த்தர் இருக்கிறாரு. அவர் இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட கூட. நான் வந்து யார் வராங்களா? இன்னைக்கு ஆராதனை யார் வந்தா என்ன, வரலாம் என்னங்க, ஆனால் தேவன் வருகிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் வருகிறார். அவருடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவர், மனுஷர் மத்தியில் வாசம் செய்யும்படி வரம் பெற்ற கர்த்தர் அவர் இறங்கி வருகிறார். துதிகள் மத்தியில் இறங்கி வருகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரே, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தமுள்ள தேவனை போற்றுகிற இடமெல்லாம் அந்த பரிசுத்தர் வந்து தம்முடைய பரிசுத்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிப்பது நிச்சயமே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது நிச்சயமே. அவர் ஆசீர்வதிப்பானா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. என்னாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சமாதான கூறி நம்ம ஆசீர்வதிப்பா. எல்லா திங்குக்கு விலைக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். அந்த ஆரோனின் பிளஸ்ஸிங் அப்படியே கர்த்தர் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறி ஜனங்களை ஆசீர்வதிங்க, என் ஜனங்களை ஆசீர்வதிங்க என்று சொன்ன கர்த்தர். வாண்ட் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது, அப்பா நான் ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, அவரை போற்றுங்க, அவரை போற்றுங்க, அவரை உயர்த்துங்க. ஒவ்வொரு நொடி உயர்த்துங்க, ஒவ்வொரு மணி துளிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நல்ல தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன், என் தகப்பன் என் கூட இருக்கிறார். அவரை உயர்த்துவேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை பிரஸ்தாபப்படுத்துவேன், அவரை நினைவு கூறுவேன், அவரை போற்றுவேன். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம மேன்மையாக எண்ணலாம், கனமாக எண்ணலாம், உயர்வாக எண்ணலாம். இல்லைங்க, அது எனக்கு நிறைவு கொடுக்காது. நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆனால் நான் இந்த ஆண்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
கர்த்தரை நான் காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்ப்பா, எப்போதும் என் வாயில் இருக்கு. அன்பு ஒரு குடும்பத்தார் கிட்டத்தட்ட 8 லட்சம் கடன், 8 லட்சம் கடன். வீட்டை விற்கும்படி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு தவணை கேட்டாங்க. குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நான் என் சொந்த வீட்டை விட்டு, அவர் சொந்த வாகனத்தை வச்சுருந்தார், கால் டாக்ஸி. சொந்த வாகனத்தை அநேகருக்கு வாடகை விட்டுருந்தார். எப்போ துதி குறையுதோ அப்போ பிசாசு ஜெயிக்க ஆரம்பிச்சிடறான். நல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு குடும்பத்தில் அவங்களுடைய எல்லா ஆசீர்வாத நன்மைகள் எவ்வழியாக குறைந்து போனது. தவறான பழக்க வழக்கம் போயிட்டு, தவறான சிநேகம், தவறான காரியங்கள். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஜெபம் இல்லை, ஆராதனை இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, ஐக்கியம் இல்லை. எத்தனையோ காரியங்கள். ஒவ்வொருவரும் ஒரு டைமு அவங்களால முழுமையாக கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல. சத்ருவான உட்புகத்துக்கும் இடம் கொடுத்து எங்கே பிசாசு வரமாட்டான் நம்ம நினைக்கிறோமோ, நம்ம இடம் கொடுக்கும்போது பிசாசு இடம் பிடிப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான், வேறு ஒன்றுக்கும் இல்லை. அப்படியாப்பட்ட குடும்பத்தில் அநேக காரியங்கள், சரசரன்னு அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், தேவையில்லாத வீண் பழி, அப்படியாய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு அந்த குடும்பத்தார் நின்றாங்க. என்ன செய்வதென்று தெரியல. ஆராதனைக்கு சபைக்கு ஐக்கியத்தை விட்டாங்க, ஆராதனை ஐக்கியத்தை விட்டாங்க, சபை ஐக்கியத்தை விட்டாங்க, போதகரோடு தொடர்பை முறிச்சாங்க. மாதங்கள் கடந்தது. குடும்பமாக சேர்ந்து அழ ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன செய்வோம், எந்த முகத்தோடு நம்ம போய் பார்ப்போம், என்ன ஆலோசனை கேட்குறது? வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க, தவணை கேட்டாங்க. இத்தனை நாளுக்குள்ளே, இத்தனை மாதத்துக்குள்ளே நான் வீட்டை உங்களுக்கு சொந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்குறேங்க. வாகனத்தை இன்னொருத்தர்கிட்ட கரையம் பண்ணி முடித்தாங்க. சேர்ந்து குடும்பமாக அழுதாங்க. என்ன செய்வதென்று தெரியலை. பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து வாலிப பிள்ளைகளாக ஆனாங்க. பிள்ளைகள் கேட்க ஆரம்பிச்சுங்க, அம்மா நம்ம நல்லா தானே இருந்தோம், இதுக்கு என்ன காரணமா? தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, கர்த்தரை விட்டுட்டோம்மா, கர்த்தரை விட்டுட்டோம், அவர் துதிக்கிறதை விட்டோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறத விட்டோம், ஐக்கியத்தை விட்டோம், தேவனை தேடுகிற காரியங்கள் எல்லாம் விட்டோம். நமக்கு பணம் தான் பெருசு, வேலை தான் பெருசு, விட்டோம். இன்றைக்கி இத்தனை பிரச்சனை போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலை கர்த்தரை தேடாதபடிக்கு இத்தனை காரியங்கள். நம்ம கொடுத்த ஆசீர்வாத நன்மைகள் இருந்தது, அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடியே போயிட்டு தேவனை விட்டுட்டோம். ஆசீர்வாதத்தை பார்த்தோம், ஆசீர்வதித்த தேவனை பார்க்காம விட்டதுனால நம்ம குறைவுபட்டு போயிட்டோமான்னு தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க. அப்போ அந்த மகனும் சொன்னாங்க, அம்மா ஒரே ஒரு முறைம்மா, ஒரே ஒரு முறை இந்த இரவு நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம சபை போதர்கிட்ட ஒரே ஒரு ஆலோசனை கேட்கலாமா அப்படின்ட்டு அந்த மகளும் சொன்னாங்க. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, அப்பாக்கிட்ட கேட்குறம்மா அப்படின்ட்டு. தகப்பனார் கடந்து வந்தார். அப்பா எங்களுக்காக இதை மட்டும் செய்யுங்கன்னு பிள்ளைகள் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு குடும்பமாக இணைஞ்சு அந்த இரவு ஜெபிச்சாங்க. மறுநாள் போதகரை சந்திக்கும்படி போனாங்க. போதகர் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து தேவனுடைய ஆலோசனைகளை கொடுத்தாங்க. தொடர்ந்து இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரை குறிப்பிட்டன்றது காரியம் இல்லை, ஆண்டவர் வந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம் வந்துடும், வெக்கம் அவமானம் எல்லாம் போயிடும். ஆசீர்வாதத்தை பார்த்தீங்க, ஆசீர்வதித்த தேவனுடைய ஆசீர்வதித்த தேவனை நம்ம மறந்துட்டோம். இனி இருக்கிற நாட்களில் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் பாதம் அமருங்க, அவர் பாதத்தை பிடிங்க, அவரை உயர்த்துங்க, அவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வருவார். குடும்பமாக இணைஞ்சி தாய் பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து குடும்ப ஜெபம் ஏறெடுக்க ஆரம்பித்தது. தேவனை தேட ஆரம்பித்தாங்க. அதிகாலை தேட ஆரம்பித்தாங்க, இரவு தேட ஆரம்பித்தாங்க. வேத வசனங்களை ஆராய்ஞ்சு தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. நாட்கள் சென்றது. தேவன் அவர்கள் மதிலே இறங்கி வந்தார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும், அவர் நினைவு கூறப்படுகிற எந்த ஸ்தானத்திலையும், அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் வந்தார். அவர்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார், அவர் கலக்கங்களை கர்த்தர் மாற்றினார். அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை இந்த மாதிரி செய்யுங்கன்னு அந்த தகப்பனாருக்கும் அந்த தாயாருக்கும் தேவன் சில ஆலோசனைகளை, தேவனுடைய வார்த்தை மூலம் ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த ஆலோசனையின்படி அவர்கள் செய்த உடனே
வீடு கரையும், வாகனம் கரையும் பண்ணது, எழுதி கொடுத்தது எல்லாவற்றையும் மறுபடியும் தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டாங்க. தன்னுடையது தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டு வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போகாதபடிக்கு விற்று போட்டு கரையம் பண்ண எல்லா காரியங்களையும் மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கொடுத்த ஆலோசனை, தேவன் அவர்கள் கொடுத்த ஆலோசனை, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். மீண்டும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வாதமாக நன்மையாய் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று சாட்சியாக அவர்கள் இருக்கிறாங்க. அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் என்ன காரியம் வந்தாலும் சரிங்க, அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகாமல் இருக்க மாட்டேங்க. தினந்தோறும் அதிகாலையில் என் குடும்பமாக நான் எழும்பி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேங்க. குடும்ப ஜெபம் ஏறெடுக்கிறேங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் சொன்ன மாத்திரத்தில் தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவர். அவங்க நெருக்கங்கள்லாம் மாற்றி கர்த்தர் அவர்களை பெருக்கமாய் வைத்தார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துலேயும் அவர் இருக்கிறார். அன்பு தேவதனை, அப்படிப்பட்ட இக்கட்டு இருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றுவாரானால் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலும் தேவன் இருக்கிறார். அன்பு தேவஜனமே, இந்த சூழ்நிலையிலுமே கர்த்தரை விட்டுடாதீங்க, அவரை உயர்த்துங்க. கண்ணீரின் மதியில் இருக்கிறீங்களா, வியாதியின் மதியில் இருக்கிறீங்களா, பலவீனத்தின் மதியில் இருக்கிறீங்களா, சுகவீனத்தின் மதியில் இருக்கிறாங்களா, அவரை துதித்து பாட ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் வந்தார்னால் சுகம் வரும், பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், ஆசீர்வாதம் நன்மைகள் வழிந்தோட கர்த்தர் செய்வார், பெருகி பரவச் செய்வாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் வார்த்தையை கேட்ட முடிய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தின வார்த்தைகளப்பா உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்மை நினைவு கூறும்படி செய்கிற எந்த ஸ்தானத்திலும் நீர் எங்கள் மதியில் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அன்பு தேவ ஜனமே, துதி எடுங்க, சாத்தான் ஓடுவான். God bless you. Have a blessed day.